வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இந்த பதிவை உங்கள் கண்ணில் பட வச்ச இந்த பிரபஞ்சத்திற்கு நான் நன்றியை சொல்லிட்டு இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவு துலாம் ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு. ஆமாம், கடந்த சில பதிவுகளில் நம்ம கேட்டிருந்தோம், யார் யாருக்கெல்லாம் இந்த அதிகாலையில் 3 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ளே இல்லைனா 6 மணிக்குள்ளே அலாரமே வைக்காமல் விழிப்பு வருகிறதா, நீங்கள் தூக்கத்துலேருந்து எழுந்து உட்காடுறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை எல்லா ராசிக்காரர்கள்கிட்டையும் நான் முன் வச்சேன். அதற்கான பதில், ஏகப்பட்ட பதில் எனக்கு கிடச்சிது. வாட்ஸ்அப்லேயும் சரி, வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்லேயும் நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. இப்போது அதற்கான ரிசல்ட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த பதிவு துலாம் ராசிக்காரர்களுக்கான ஒரு பதிவு. அந்தந்த ராசிக்காரர்களுக்கான அடுத்தடுத்த பதிவுகளில் யார் யாரெல்லாம் நீங்கள் அந்த 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே விழிப்பு ஏற்படுதுங்க, நான் எந்திரிச்சு உட்காடுறேங்க, என்ன காரணனே தெரியலிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அனுப்புனீங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு கருத்துக்களும், அந்த கருத்துக்களுக்கான தீர்வு என்னன்றதை நான் அடுத்தடுத்த பதிவுகள்லையும் பார்க்க போகிறேன். இந்த பதிவில் துலாம் ராசிக்காரர்களுக்கான அந்த தீர்வு என்னன்றதை பார்க்க போகிறோம். இனி இதுதான் ஒரே தீர்வு. சரிங்களா? வாழ்க்கையிலே நல்லதை அடைவதற்கான தீர்வு. ஆகையால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும். சரிங்களா? பார்க்குறதுக்கு முன்னாடி மூலிகை சாம்பிராணி நல்லதை நினச்சி கொடுத்தோம், நல்லதை எதிர்பார்த்து கொடுத்தோம், சக்தி வாய்ந்த மூலிகைகளை ஆட் பண்ணி காய வச்சு அரைச்சி பொடியாக்கி கொடுத்தோம். நீங்கள் எப்படி நல்லதை எதிர்பார்த்தீங்களோ, எதை தேடுனீங்களோ அது கிடைக்கிது. அதுதான் இந்த சாம்பிராணியும் கூட. வாங்கினவங்க எல்லாமே இன்றைக்கி திரும்ப திரும்ப வாங்கிறதுக்கு காரணம் அந்த நல்ல அதிர்வலைகள் அவர்களை போய் சேர்ந்தது தான். இது வாசனைக்கான சாம்பிராணிலாம் கிடையாது. ஏன்னா கடையில் சாம்பிராணி அப்படியே கமகமன்னு இருக்கும், ஆனால் வாசனைக்காக என்ன பண்ணுறாங்க என்னன்னா நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம கொடுக்குற சாம்பிராணியில் எந்த கெமிக்கலுமே இல்லை, மூலிகைகள் தான், காய வச்சு அரைச்சி தான் தந்தோம். எதற்காகனா அந்த நல்ல அதிர்வலைகளை நம்ம லைஃப்பில் கொண்டு வரதுக்காக. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, வாங்கினீங்க, இப்போ தொடர்ந்து வாங்கிட்டே இருக்கீங்க. அதுதான் நான் சொன்ன ஒரே ஒரு விஷயந்தான். நல்லதை தேடுபவர்களுக்கு நல்லது கிடச்சிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஏன்னா உங்கள் தேடல் அதுதான், அதற்கான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஆகவே இப்போ புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9345397967 நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த ஆடி மாதத்தில் 2 ஆஃபர் கொடுத்துருந்தோம். 5 பாக்கெட் வாங்குறவங்களுக்கு 2 விஷ்ணு சக்கரம், 11 சிவப்பு குண்டின்மணி இலவசம். 10 பாக்கெட் வாங்குறவங்களுக்கு ஒரு ராஜகோமதி சக்கரம், ஒரு மகாமேரு சங்கு, 2 விஷ்ணு சக்கரம், 11 சிவப்பு குண்டின்மணி முற்றிலும் இலவசம் அப்படின்னு சொன்னோம். இப்போ வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி வரைக்குமே இந்த ஆஃபர் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டதின் பேரில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி வரைக்குமே இந்த ஆஃபர் இருக்குது. 5 பாக்கெட்டுக்கான ஆஃபரும் இருக்குது, 10 பாக்கெட்டுக்கான ஆஃபரும் இருக்குது. சரிங்களா? ஆகையால் ஆஃபர் முடிஞ்சிருச்சுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இருக்குது, வேணும்னு நினைக்கக்கூடிய அன்பு உள்ளங்கள் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரி, துலாம் ராசிக்காரர்களுக்கான இந்த பதிவுக்கான விளக்கம் என்னன்றதை இப்போ பார்ப்போமா? ஐயா, போன பதிவில் இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுதுன்றதை பற்றின அந்த ஜோதிட கணிப்புகள் என்னன்றதையும் பார்த்தோம் துலாம் ராசிக்காரர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக நான் கேட்ட கேள்வி, யார் யாரெல்லாம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அலாரமே வைக்காமல் எந்திரிக்கிறீங்க அப்படின்றத நான் கேட்டேன். ஏகப்பட்ட நபர்கள், ஃபாரின்லேருந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஐயா, நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, காரணம் இல்லாமல் ஏதாவது நடக்குமா? நடக்காது. இப்போ உங்கள் பேரை சொல்லி யாராவது கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க. கரெக்டுங்களா? இப்போ உங்கள் மொபைலுக்கு ஒரு கால் வருதுன்னா அந்த ரிங் சத்தம் கேட்கும் போது நீங்கள் எடுத்து பேசுவீங்க. அப்படி இங்கே ஒவ்வொரு நகர்வுக்குமே ஒரு காரணம் இருக்குது. ஒரு புல் அசைஞ்சா கூட அங்கே காற்றடிக்கிறனால தான் அது அசையுது. அப்போ அந்த அதிகாலை நேரத்தில் நீங்கள் ஏன் எந்திரிக்கணும்? ஏன் விழிப்பு வருது? அப்போ யார் உங்களை எழுப்பிடுறா? எந்த சிந்தனைகள் அந்த நேரத்தில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணி உங்களை எழுப்பிடுது? நீங்கள் தூக்கத்தில் இருக்கீங்க, ஒரு சிந்தனை உங்களை எழுப்பி விடுது. அந்த சிந்தனை என்னவா இருக்கும்? அந்த நேரம் யாருக்கான நேரம் தெரியுங்களா? இந்த பிரபஞ்சத்திற்கான சக்தி வாய்ந்த நேரம். அதிகாலை, அதுவும் 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் பயங்கர பவர்ஃபுல்லான பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மனசில் எந்த விதமான, அதாவது பிறந்த குழந்தை மாதிரி இருக்கும் நம்ம மனசு. பிறந்த குழந்தை எப்படி மனசில் ஏதாவது இருக்குமா? எதுவுமே இருக்காது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படி தான் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலும் நாம் விழிக்கும் பொழுது அந்த அதிகாலை பொழுது மிக தூய்மையான பொழுது. நல்ல, அதாவது அடிக்கக்கூடிய காற்று கூட நல்ல சக்தி வாய்ந்த நல்ல இயற்கையான காற்று, நல்லதை கொடுக்கக்கூடிய காற்று. அப்படி இயற்கையாகட்டும் மனிதனாகட்டும் இருவருமே ஒன்றுபட அமைதியையும்
நல்லதையும் ஈர்க்கக்கூடிய ஒரு நேரமாக அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் இருக்குது. அப்போ நீங்கள் அந்த நேரத்தில் எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் நல்லபடியாக மாறப்போகுதுன்னு அர்த்தம். ஏன் இந்த கேள்வி நான் கேட்ட தெரியுங்களா? நான் உண்மையிலுமே யோசித்தேன், சரி யார் யாருக்கெல்லாம் இது ஒரு கனெக்டிவிட்டி இருக்குன்றதை பார்ப்போம். ஏன்னா நான் பல பதிவுகளில் நான் சொல்லியிருந்தோம், ஜோதிட கணிப்புகளும் கொடுத்துருந்தோம், இந்த பிரபஞ்சம் ரீதியான ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களையும் நம்ம சொல்லியிருந்தோம். ஒன்றும் இல்லை. இப்போ என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஐயா இப்போ உங்கள் இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்குமே சுயஜாதகம் இருக்கும்ல. உங்களுடைய ஜாதகம் உங்கள் வாழ்க்கைக்கான விஷயத்த சொல்லும். சரி, இப்போ நீங்கள் உங்களுடைய சுயஜாதகத்தை ஒரு ஜோதிடரிடம் கொண்டு போய் கொடுக்குறீங்க. அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு, ஐயா இந்த ஜாதகம் இப்படிப்பட்ட ஜாதகம், இந்த ஜாதகத்தில் ஒருவேளை நான் இப்போ இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், உங்கள் ஜாதகத்தில் தொழிலுக்கான விஷயமே இல்லைன்னு வைங்க, வருமானத்திற்கான வழிகளே இல்லைங்க, இந்த ஜாதகக்காரர் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தாங்க இருக்கணும், இதுதான் அவருடைய ஜாதகத்தில் இருக்குது, இதை யாராலையும் மாற்ற முடியாது, இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஜோதிட, அதாவது உங்களுடைய சுய ஜாதகம் ஒரு விஷயத்த சொல்லுதுன்னு வைங்க. இப்போ இது உங்கள் காதுக்கு வந்துருச்சு. நீங்களும் சொன்ன மாதிரியே இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் துயரத்தெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது, ஆமாம் உண்மையிலுமே நம்ம லைஃப் இப்படி தான் இருக்குமோ, இதே தானே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், தொடர்ந்து இந்த கஷ்டத்தையே தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ கரெக்டு தான், நம்மளுடைய சுயஜாதகத்தில் இருக்கிறது கரெக்டு தான், நம்ம சுயஜாதகம் சொல்வது கரெக்டு தான். அப்போ நம்ம லைஃப் ஃபுல்லாக கஷ்டம்தான் பட போகிறோம், நம்மளுக்கு வருமானமே இல்லாமல் தொழிலுக்கான அமைப்பு இல்லாமல் இப்படி தான் நம்ம லைஃப் போயிட்டுருக்கும் போல இருக்குது. சரி, கிடைக்கிறத ஏற்றுக்குவோம், இதை விதியை மீறி நம்மளால் என்ன பண்ண முடியும், என்ன நடக்குதோ நடக்கட்டும், விதிப்படி போவோம். இப்படிப்பட்ட சிந்தனைகள் பலருக்கும் தோன்றியிருக்கும் இந்த சூழ்நிலையில். சரிங்களா? அப்போ நம்ம உடம்புல எப்படி 2 கண்கள் இருக்குது, 2 கண்கள் இருக்கா நம்ம உடம்புல? யாராவது ஒருத்தர்கிட்ட இந்த 2 கண்ணில் எந்த கண்ணுங்க உங்களுக்கு வேணும்னு கேட்டால், ஒன்று வேணும் ஒன்று வேணான்னு யார் சொல்லுவா? யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. 2 கண்களுமே பார்வைக்கு தேவை, 2மே முக்கியம்தான். அதே போல தான் நம் வாழ்க்கையில் 2 விஷயங்கள் நாம் தேடக்கூடிய விஷயங்கள். ஒன்று நம்மளுடைய சுயஜாதகம், ஜோதிடம், ராசி பலன், இதெல்லாம் நம்ம தேடுவோம். இதன் மூலமாக நமக்கு எப்படி இருக்குது, நம்ம லைஃப் எப்படி இருக்குது, கரெக்டாக, என்ன ஏதாவது அதிர்ஷ்டம் இருக்கா, இல்லை ஏதாவது எச்சரிக்கையாக இருக்கணுமா, இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு தேடல் அதிகமாக கொண்டது. இன்னொரு விஷயம் இருக்குது, அதுதான் இந்த பிரபஞ்சம். அப்போ பாருங்கள், 2மே தேவை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு. 2மே தேவை. ஒன்று இல்லைன்னாலும் ஒன்று கை கொடுக்கணுன்ற ஒரு கான்செப்ட் தான் இருக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ வேலைக்கான அமைப்பு ஒருத்தருக்கு இல்லை அவருடைய சுயஜாதகப்படி. இப்போ அந்த மனிதன், சரி எனக்கு இதுதான் நடக்கும், என் லைஃப்பில் நான் கஷ்டம் தான் பட போகிறேன்னு அந்த மனிதனே முடிவு எடுத்துட்டா, அந்த மனிதனே ஒரு ஓரமாக போய் உக்காந்துட்டா முடிஞ்சிருச்சு, அதுதான் நடக்க போகுது. அப்போ அவருடைய சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு அவரே வழி விட்டுட்டாருன்னு அர்த்தம். சரிங்களா? ஆனால் இங்கே ப்ராக்டிக்கலான சில விஷயத்தையும் நம்ம யோசிக்கணும்னு அதனால தான் நான் படித்து ஒவ்வொரு பதிவுகள்லையும் சொல்கிறேன். ஐயா, இங்கே நடைமுறையிலையும் சில விஷயத்தை நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. நடைமுறையில் என்ன சாத்தியம்ன்றதையும் நம்ம இங்கே யோசிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இங்கே அன்றாட தேவை என்ன அப்படின்றதையும் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு சினிமாவுக்கு போகிறோம், ஒரு படத்துக்கு போகிறோம், 3 மணி நேரம் உட்காந்து பார்க்குறோம், அதில் வரக்கூடிய காட்சிகள், பாடல்கள், சண்டை காட்சிகள், சென்டிமெண்ட் சீன் எல்லாம் ரசிக்கிறோம். ஆனால் அந்த 3 மணி நேரம் முடிஞ்சு வெளியே வர்றப்ப ப்ராக்டிக்கல் லைஃப்குள்ளே நம்ம வரோம் பார்த்தீங்களா, அதுதான் நிதர்சனமான உண்மை. அங்கே ஸ்க்ரீனில் பார்த்ததை எதையும் நம்ம ரியல் லைஃப்பில் கொண்டு வர முடியுமான்னு கேட்டால் அந்தளவுக்கு எல்லாத்தையும் கொண்டு வர முடியாது, வாய்ப்பே கிடையாது. அப்போது இப்படி தான் நம் வாழ்க்கையில் நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய விஷயங்களை இங்கே நம்ம யோசிக்க வேண்டியது நிறைய இருக்குது. அப்போது உங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள், தொழிலுக்கான விஷயம் இல்லை, வேலைக்கான விஷயம் இல்லை, வருமானத்துக்கான விஷயம் இல்லை, அங்கே கஷ்டப்படணும் தான் இருக்குது. அப்படின்னா அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா அதை தான் நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போது ஒரு மனிதனாக நீங்கள் என்ன எதிர்பார்க்க போகிறீங்க? ஐயோ இந்த கஷ்டம் எதுவும் வந்துடக்கூடாதுப்பா, நான் நல்லபடியாக இருக்கணும்ப்பா, கடவுளே என்னை எப்படியாவது காப்பாற்று, இறைவா என்னை எப்படியாவது காப்பாற்றுன்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்குவோம். இதுதானே நடக்கும், நம்ம இதை தானே எதிர்பார்க்குறோம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் தன் வாழ்க்கையில் என்ன எதிர்பார்க்க போகிறோன்னு நினைக்கிறீங்க? மீறி போனால் சொல்லுங்கள். நமக்குன்னு ஒரு வீடு, குழந்தை குட்டிங்க, நல்ல எதிர்காலம், நல்ல மனைவி, நல்ல குழந்தைங்க, கார் வேணும். அதாவது இதெல்லாம் ஆசைப்படுறது தவறே கிடையாது. இது ஒரு மனிதனாக நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் தான் இதெல்லாம் அடிப்படை தேவை தான். இது கூட இல்லாமல் நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும்? இதெல்லாம் நீங்கள் ஒரு லட்சாதிபதியாக கோடீஸ்வரனாக வாழணும்னு நினைக்கிறது கூட இங்கே தப்பு இல்லை. யார் வேண்டுமானாலும் அவர்களுடைய திறமையை வைத்து இங்கே முன்னேறலாம்.
ஆனால் முன்னேறதுக்கான வழிகள் நீங்கள் என்ன தேர்ந்தெடுக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் நல்ல விதமாக முன்னேற போகிறீங்களா இல்லை நெகட்டிவாக போகிறீங்களா அப்படின்றது எல்லாமே நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வழிகளை பொறுத்து தான் இருக்குது. அப்போது பாருங்கள், ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அது இல்லை, இதையும் தாண்டி விதியை மதியால் வெல்லக்கூடிய என்னால் இந்த விஷயத்தை கொண்டு வர முடியும்னு நினச்சிங்கன்னா அங்கே பிரபஞ்சம் உங்களோட வந்து கனெக்ட் ஆகும். அங்கே உங்களுக்கு தோள் கொடுக்க பிரபஞ்சம் வந்து நிற்கும். அங்கே கை கொடுத்து தூக்கி விட இந்த யூனிவர்ஸ் வந்து நிற்கும். அப்போ அந்த உங்களுக்குள்ள ஒரு தேடல் ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, அந்த தேடலின் விளைவு தான் இந்த நீங்கள் அதிகாலையில் எந்திரிச்சது. இப்போ தெரியுதா நான் ஏன் அந்த கேள்வி கேட்டேன்னு? யார் யாரெல்லாம் அதிகாலையில் எந்திரிச்சிங்களோ அலாரமே இல்லாமல் நீங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையை எப்படியாவது நம்ம நல்லபடியாக கொண்டு வந்துடணும் கடவுளே அப்படின்னு தேடிக்கொண்டிருந்த நபர்கள் தான். இப்போ நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள், யார் யார் இந்த பதிவை பார்த்தவங்க நிறையா பேர் போன பதிவில் நான் கேட்ட கேள்வியை அந்த பதிவை பார்த்த நபராக தான் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ நான் அந்த பதிவை பார்த்தப்பே நான் அதில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னா இதை எல்லாத்திட்டையும் கேட்டு முடிச்சுட்டு நான் கடைசியாக ஒரு பதிவில் நான் ஒவ்வொருத்தருக்கு கேட்பேன், இதற்கான பதிலை சொல்லுவேன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க சொல்லுங்கள், அந்த கடந்த பதிவில் கமெண்ட் பண்ணவங்களும் சொல்லுங்கள். நீங்கள் நல்ல எதிர்காலத்தை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நபர். இன்றைக்கி பிரச்சனை இருக்கும், கடன் பிரச்சனை இருக்கும், உடல் ரீதியான பிரச்சனை இருக்கலாம், திருமணம் ஆகாமல் இருக்கலாம், குழந்தை பிறக்காமல் இருக்கலாம், வேலை கிடைக்காமல் இருக்கலாம், எந்த பிரச்சனை வேணாலும் இருக்கலாம் இன்றைக்கி லைஃப்பில் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்கள்ட்ட. ஆனால் அதிலிருந்து வெளிவரதுக்கான தேடலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நபராக தான் நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா இதுலேயே இன்னொரு கேட்டகரியும் இருக்காங்க மனிதர்கள்லேயே. அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னாலும் அதுதான் ஒரு விஷயம். இப்போ ஒரு ஜோசியக்காரரே அவன் அடுத்த 5 வருஷம் உங்களுக்கு நேரம் சரியில்லைனா உட்காந்துருவாங்க, அவ்வளோதான். எதையுமே தொடமாட்டாங்க, எதையுமே வேலைக்கு கூட போகாமல் உட்காந்தவங்களாம் கூட இருக்காங்க இங்கே நிறைய பேர். சரிங்களா? அப்போது ஆனால் நான் சொன்னது இந்த கமெண்ட் செக்ஷனில் எல்லோரும் இந்த ஆமாங்க நான் இந்த டைமுக்கு எந்திரிக்கிறேங்கன்னு சொன்னவங்க எல்லாமே அவங்க ஜாதகத்திலே சில அமைப்புகள் இல்லைன்னாலும் ஏதாவது ஒரு வழியில் நம்ம முன்னேறிற மாட்டோமான்னு நினச்சவங்க தான் அந்த நேரத்தில் எழுந்தவங்க. அதனால தான் அந்த பிரபஞ்சம் உங்களை வந்து எழுப்பியிருக்கு, அந்த கனெக்டிவிட்டி ஏற்பட்டிருக்கு. இப்போ இதுக்கான ரிசல்ட் என்னங்கன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, இனி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது உங்கள் லைஃப்பில் நடக்கும். இது என்னங்க இது மேஜிக்கா அப்படின்னு கிடையாது. இப்போ நான் கேட்டேன்ல ஒரு கேள்வி உங்ககிட்ட, ஐயா யார் யாரெல்லாம் அதிகாலையில் எந்திரிக்கிறீங்கன்னு அலாரமே வைக்காமல், ஐயா நான் எந்திரிக்கிறேன்னு எத்தனை பேர் கமெண்டில் சொன்னீங்க. அப்போ நீங்கள் அதே பதிவுகள்லேயும் நான் சொல்லியிருந்தேன் இது காரணம் இல்லாமல் நடக்காதுன்னு. அப்போ அதுக்கான காரணம் என்னென்னா, இதற்கான தேடல் கொண்ட நபர் நீங்கள் தேடின விஷயந்தான் உங்களை வந்து எழுப்பியிருக்கு. நீங்கள் என்ன தேடினீங்க? எப்படியாவது நம்ம லைஃப்பை நல்லபடியாக அமைச்சுக்கணுன்னுக்கான அதற்கான தேடல். அந்த தேடல் வேலை ரீதியாக இருந்திருக்கலாம், திருமணம் ரீதியாக இருந்திருக்கலாம், எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதில் நல்லதை அடையணும்னு தேடின நபராக தான் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் தேடி 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 இந்த பிரபஞ்சத்திடம் அனுப்பிய அந்த அதிர்வலைகள் தான் உங்களை வந்து எழுப்பிவிட்ருக்கு. இப்போ எதுக்கு உங்களை எழுப்பிவிட்டுதுன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? நீங்கள் ஏன் எந்திரிச்சிங்கன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? இந்த பதிவு ஏன் உங்கள் கண்ணில் பட்டுதுன்னு உங்களுக்கு புரியுதா? இதுதான். இது நான் வந்து மாயமோ மந்திரமோ இல்லை இந்த வீடியோவுக்கு வியூஸ் அதிகமாக வரணுன்னோ இதுக்கெல்லாம் நான் இதை சொல்லவே கிடையாது. இதை அனுபவ ரீதியாக உணர்ந்தவளுக்கு தான், உணர்ந்த அந்த நபர்களுக்குத்தான் தெரியும் இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு. ஏன்னா நம்மை சுற்றி உள்ள அதிர்வலைகள் நாம் யார் என்பதை நிர்ணயம் செய்யும், நம் எதிர்காலத்தை உருவாக்கும். இதனால தான் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் சொல்கிறாங்க நெகட்டிவாக பேசாதீங்க. நீங்கள் சில பேர்லாம் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் கூட ஏதோ இருக்குங்க, ஏன் இருக்குன்னே தெரியலிங்க, என்ன பொழப்புங்க இப்படின்லாம் இதெல்லாம் கூட பேசாதீங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். நாம் பேசும் வார்த்தைகளில் கூட சக்தி இருக்குது, அதுலேயும் ஒரு அதிர்வலை உருவாகும். நீங்கள் எதை நெகட்டிவாக அதிகமாக சொல்கிறீங்களோ அதுதான் நடக்கும். அதனால தான் பிரச்சனை கஷ்டம்னு புலம்புறவங்களுக்கு மேலும் மேலும் பிரச்சனைகள் வர காரணம் என்னென்னா இதுதான். ஏன்னா அவங்க அதை தான் கேட்டு கேட்டு வாங்குறாங்க இந்த பிரபஞ்சத்திடம். இனி இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்கள் நான் பாருங்கள், ஜோதிட ரீதியாகவும் உங்களுக்கு பலன்கள் நிறையா சொல்லியிருக்கோம் இதுக்கு முன்னாடி. இப்போ உங்களுக்கு பிரபஞ்சத்தின் ரீதியாகவும் சில விஷயங்கள் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் லைஃப்பில் முன்னேற்றத்திற்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் உங்கள் லைஃப்பில் அலோவ் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, இதை மறந்துடாதீங்க. ஒரே ஒரு விஷயந்தான் அளவில்லாமல் இருக்கணும் நம்மக்கிட்ட, என்னென்னா நாம் எடுக்கக்கூடிய முயற்சி. இதில் மட்டும்
அளவு பார்த்து எடுக்காதீங்க. எத்தனை தோல்விகள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை வேதனைகள், சோதனைகள் வந்தாலும் முயற்சி எடுப்பதை மட்டும் நாம் நிறுத்தவே கூடாது. அதில் மட்டும் அளவு வேண்டாம். மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிறது மிக மிக நல்லது. அப்போ இந்த நேரத்தில் எழுந்த நீங்கள் இனி இந்த பதிவை பார்த்ததில் இருந்து ஒரு சில விஷயங்களை மைண்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிறது எல்லாமே எப்படி மாற்றம் வருதுன்னு மட்டும் பாருங்கள். ஒன்றும் இல்லை, இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான நாளாக தான் நீங்கள் யோசிக்கணும். இவ்வளோ நாள் நடந்ததெல்லாம் விட்டுருங்க. இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகள், சோகங்கள், கஷ்டங்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த கடன் பிரச்சனை, இதையெல்லாம் நீங்கள் உங்கள் மைண்டில் வைக்க வைக்க அது உங்களை விட்டு போகவே போகாது. நீங்கள் கதவை திறந்து உள்ளே அதை கூப்பிட்டு உட்கார வச்சுருக்கீங்க, அது எந்திரிச்சே போகாது. நீங்கள் பிடிச்சி வெளியே தள்ளினா தான் அது போகும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்களை நான் சொல்கிறேன். அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் எழுந்தீங்கள்ல, அதுதான் உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான ஆரம்ப புள்ளியாக நினச்சிக்கோங்க. இனி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சது நடக்கணும். அப்படின்னா மற்ற எல்லா நெகட்டிவ் அதிர்வலைகளை விட இனி ஒரு படி நீங்கள் பாசிட்டிவ் வைப்ரேஷனில் அதிகமாக இருக்கணும். அது இருந்துச்சுன்னா இங்கே யாரும் உங்களுடைய முயற்சியையோ முன்னேற்றத்தையோ ஒன்றுமே பண்ண முடியாது. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியமான உண்மை. இதுதான் நீங்கள் பவர்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா இங்கே நெகட்டிவான அதிர்வலைகள் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் இன்னை வரைக்கும் மிகப்பெரிய ஜாம்பவான்கள், மிகப்பெரிய இடத்துல இருக்கிறவங்களாம் மேலும் மேலும் வளர்ச்சி அடைவதற்கு காரணம் அவங்க பவர்ஃபுல்லாக இருக்காங்க, அவங்களுடைய வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்களே நம்மளே எப்படி எப்படிலாம் சொல்கிறோம், நமக்கு எவ்வளோ கண் திருஷ்டி இருக்குங்க, எங்களுக்கு சொந்த பந்தமே ஆகாதுங்க, என் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எப்படி கண்ணு வைக்கிறாங்க, எவ்வளோ பிரச்சனைங்க, என்னை முன்னேறே விட மாட்டேன். ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கே இத்தனை கண் திருஷ்டி, இத்தனை பொல்லாதவர்கள், இத்தனை எதிரிகள், மறைமுக எதிரிகள், நேர்முக எதிரிகள்னு இவ்வளோ பேர் இருக்காங்களே. இதே மிகப்பெரிய இடத்தில் இருப்பவர்கள், மற்றவர்களுடைய பார்வையில் தினம் தினம் விழுபவர்கள், ஒரு பெரிய ஒரு ஆளுமை திறன் கொண்டவர்கள், ஆளக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ நெகட்டிவான பார்வைகள் இருக்கும், எத்தனை பேர் அவர்களுக்கு அகெயின்ஸ்டாக இருப்பாங்க, எத்தனை மறைமுக எதிரிகள், எத்தனை நேர்முக எதிரிகள், இவங்களை எல்லாத்தையும் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் ஏன் அடுத்தடுத்த கட்டம் முன்னேறாங்கன்னா அவர்களுடைய வைப்ரேஷன் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம், அவங்க பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்னு அர்த்தம். அதுதான் இங்கே தேவை. இனி நெகட்டிவாக பேசக்கூடிய நபர்களிடமிருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருங்க. இந்த என்னால் முடியாது, என்னால் வராது, நான் செய்ய மாட்டேன், என் லைஃப் அவ்வளோதான், நான் முடிஞ்சிட்டேன் அப்படின்னு இந்த யார் எந்தெந்த வார்த்தைகளை அதிகமாக நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். துலாம் ராசி நண்பர்களே, உங்களை சுற்றி யார் யாரெல்லாம் அடிக்கடி இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள். அவங்கக்கிட்டேருந்து முதல்ல தள்ளி நிறு, கொஞ்சம் தள்ளிடுங்க. அது யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் கொஞ்சம் அடுத்த நிலைமை வரணுன்னா இதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அந்த நெகட்டிவாக பேசக்கூடிய நீங்கள் யார் பக்கத்தில் இருக்கீங்களோ, யார் இந்த நபர்களோட அதிகமாக பழகுறீங்களோ அவங்களுடைய வைப்ரேஷன் உங்களுக்கும் கண்டிப்பாக வரும், அவங்களுடைய திங்கிங் கண்டிப்பாக வரும். அதனால தான் சொல்லுவாங்க, உங்கள் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். நீங்கள் யார் கூட பழகுறீங்களோ, யார் கூட பேசுகிறீங்களோ அந்த வைப்ரேஷன் உங்களுக்கும் இருக்கும். அப்போ நீங்கள் இனி நெகட்டிவாக பேசக்கூடிய நபர்களிடமிருந்து தள்ளி இருக்கணும். நீங்களும் இனிமேல் நெகட்டிவாக யோசிக்கக்கூடாது. இப்போ நீங்கள் எழுந்த அந்த அதிகாலை பொழுதில், அந்த பிரம்ம முகூர்த்த வேளையில் இனி உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவையோ, இனி என்ன தேவையோ, இதற்கு முன்னாடி நடந்ததெல்லாம் விட்டுருங்க. திரும்ப சொல்கிறேன், முடிஞ்சதை இனிமேல் உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வராதிங்க. இனி என்ன தேவைன்றதை இந்த பிரபஞ்சத்திடம் உணர்த்துங்க. ஏன்னா முடிஞ்சதை நினச்சிங்கனாவே அந்த முடிஞ்சதில் சோகங்களும் இருக்கும். அதை நீங்கள் நினச்சிங்கனாவே திரும்ப அதுதான் தேவையோன்னு நினச்சி இந்த பிரபஞ்சம் திரும்ப கொண்டு வந்து உங்கள்கிட்டயே சேர்த்துரும். அதனால் மகிழ்ச்சியான விஷயங்களை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இனி உங்கள் வாழ்க்கையில் என்ன நல்லது தேவையோ அதுக்கான சிந்தனைகளை மட்டும் கொண்டு வாங்க. நீங்கள் எழுந்த அதே பிரம்ம முகூர்த்த வேலையில் உடனே படுத்து தூங்காமல், இப்போ எந்திரிச்சோம், ஐயோ எதுக்கு எந்திரிச்சோம்னே தெரியலையே, சரி தூங்கிடுவோம் அப்படின்னு திரும்ப போற்றி தூங்காமல் எழுந்து உக்காந்த நீங்கள் அப்படியே கிழக்கு திசையை நோக்கி உக்காந்து அப்படியே கண்களை மூடி அந்த அதிகாலை பிரம்ம முகூர்த்த சக்தி வாய்ந்த நேரத்தில் ஒரு பச்சிளம் குழந்தையாக உங்களை நினச்சிக்கோங்க. ஒரு பச்சை குழந்தை, இப்போ பிறந்த குழந்தை, இப்போ தான் நீங்கள் அம்மா வயிற்றுலேருந்து வந்ததாக நினச்சிக்கோங்க. அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் மனதில் எந்த விதமான எண்ணங்களுமே இருக்காது, பிளாங்காக இருக்கும் உங்கள் மைண்டு. அப்போ அடுத்து உங்கள் லைஃப்பில் என்ன நடக்கணுன்ற காட்சிகளை கொண்டு வாங்க. வேலை இல்லையா, ஒரு நல்ல கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரி காட்சிகளை கொண்டு வாங்க. அதை நினச்சி நல்லா ஆழமாக நினச்சி பாருங்கள். உண்மையிலுமே அந்த இடத்துல இருக்கிறோம், உண்மையிலுமே அந்த வேலையில் இருக்கும், கை நிறைய சம்பாதிக்கிறேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்ற அந்த விஷயத்தை
பிரபஞ்சத்திடம் உணர்த்துங்க. இனி வரக்கூடிய நாட்கள் அப்படியே படிப்படியாக மாறுறதை பார்ப்பீங்க. இந்த வைப்ரேஷன் உங்கள் ஆழ் மனதில் நீங்கள் விதைக்கக்கூடிய எண்ணங்கள் சிந்தனைகளாக உருவாகும். அந்த சிந்தனை தேடலை உருவாக்கும். அந்த தேடல் நல்லதை கொண்டு வந்து உங்கள் கண்ணில் சேர்க்கும், காதில் கேட்க வைக்கும். அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை மாறுறதை பார்ப்பீங்க. இதுதான் இதில் படிப்படியாக நடக்கக்கூடிய மாற்றங்கள். சும்மா நம்ம நினச்சிட்டா நாம் எதுவாக நினைக்கிறோமோ அதுவாகவே மாறும். அப்போ இப்போ நினச்சிட்டா நம்ம அடுத்த நிமிஷமே மாறிடுமா, அது என்ன மேஜிக் மாதிரி நடந்துருமா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் நினைக்கக்கூடிய எண்ணங்கள் சிந்தனைகள் ஆழமாக பதியும். அதற்கான தேடலை உருவாக்கும். அந்த தேடல் அதற்கான நல்ல நபர்களை கொண்டு வந்து சேர்க்கும். அந்த நல்ல நபர்கள் மூலமாக அடுத்த கட்டத்தை நீங்கள் பயணிக்க ஆரம்பிப்பீங்க. இதுதான் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல அற்புதமான விஷயங்கள். இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ நாள் எப்படி இந்த கிரகம் இந்த பலன்களை கொடுக்கும், இந்த ராஜயோகம் உங்கள் லைஃப்பில் இப்படி வரும், இந்த கட்டம் இந்த பலனை சொல்லும் அப்படின்னு சொல்லி ஜோதிடம் ரீதியாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கள தகவல்கள். அதே போல் இனி இந்த பிரபஞ்சம் ரீதியாகவும் தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இங்கே நம்ம நல்ல வாழ்க்கை வாழ நல்லது எங்கெங்கெந்தெல்லாம் கிடைக்குமோ அங்கங்கெந்தெல்லாம் அளவோடு நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆகவே இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதி இருக்கிறனால தான் நீங்கள் இந்த பதிவே உங்கள் கண்ணில் பட்டிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஆகவே நல்லதை மட்டும் நினைங்க, நல்லதே வந்து சேரும். நான் எங்கேயோ உட்காந்து எவனோ பேசுகிறான்னு நினைக்காதீங்க. இது உங்களுடைய மனசாட்சியின் குரல் தான் இது. அதனால தான் இன்றைக்கி 10 லட்சம் சந்தாதாரர்களை தாண்டி எல்லாருடைய மனசிலும் என்னுடைய குரல் இடம் பெற்றிருக்குன்னா அதற்கு காரணம் உங்கள் நண்பனாக, உங்கள் பக்கத்து வீட்டு நபராக, உங்களுடைய சொந்த பந்தமாக, சரிங்களா, உங்களுக்கு நல்லதை நினைக்கக்கூடிய உங்கள் மனசாட்சியாக என்னுடைய குரல் இருப்பதால் தான் எல்லார் மனசுலையுமே நம்ம பதிவு இடம்பெற்றிருக்கு. இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இனி அடுத்தடுத்த பதிவுகள் மிகவும் அற்புதமாக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி யாவும் நல்லதே நடக்கட்டும். நன்றி.